தக்காளி சட்னி அரைச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பாப்பாவுக்கும் வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபர்ஸ்ட் எக்ஸாமே வந்து ஹிந்தி தான். ஸோ ஹிந்தி வந்து நல்லாவே வந்து அவள் படிக்கிறா, இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கவனிக்கிறா. எப்போவுமே வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும், படிக்கணும் அப்படின்னு சொன்னால் எந்தவித எக்ஸ்கியூஸுமே வந்து சொல்லவே மாட்டாள். எப்போ கூப்பிட்டாலும் சரி, நான் உடனே வந்து படிக்க வரேன், உடனே வந்து எழுதுறேன் அப்படின்ற மாதிரியே வந்து சொல்லுவாள். அது என்னமோ தெரியல, அதில் வந்து அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்கனால சரின்னு உட்காந்து ஹோம்ஒர்க்லாம் வந்து நைட் டிஃபன் வேலை முடிச்சதுக்கப்புறம் அவளை கொஞ்சம் நேரம் வந்து எக்ஸாமுக்கு வந்து படிக்க வச்சாச்சு. படித்து முடிச்சதுக்கப்புறம் மெஹந்தி போடணும்னு காலையிலே வந்து கேட்டுகிட்டே இருந்தா. 2 டேஸாக வந்து சொல்லிகிட்டே இருந்தாளா. ஸ்கூலுக்கு போகும்போது அத்தைகிட்ட வந்து சொல்லியிருப்பா போல். அத்தை மாமா தான் கொண்டு போய் விட போயிருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பா போல், எனக்கு வந்து மெஹந்தி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இலையை வந்து பிச்சு நல்லா அரைச்சி வைக்கலாம் பாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் அவள் என்ன சொல்லியிருக்கான், எனக்கு வந்து அந்த இலையெல்லாம் பிச்சு வைக்கிறதெல்லாம் பிடிக்காது, அந்த நீட்டமாக கோன் மாதிரி இருக்கும்ல, நீட்டமாக இருக்கும்ல, அதில் வச்சாதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா. ஸோ அதனால் அத்தை வந்து வாங்கிட்டு வந்து அதை வந்து வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வச்ச உடனே ஒரு 10 நிமிஷம் தான் வச்சுருப்பா. அதுக்கப்புறம் வந்து உடனே கழுவிட்டா.